தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரிசில்லா பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நெல்லையில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பிரிசில்லா பாண்டியன் பேசிய போது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகியதாகவும் நட்பு அடிப்படையில் கூட்டணி தொடரும் என்றும் உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கட்சி எடுத்துள்ளது என தெரிவித்தார். மேலும் கட்சி மாறிய சட்டமன்ற உறுப்பினர்களை வரும் இடைத்தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க கூடாது என்றும், எதற்கும் வாய் திறக்காமல் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மௌன விரதம் இருப்பதாகவும், அரசியல் மாற்றம் வேண்டும் என தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அவர் கொடுக்கும் பரிசு மௌனம்தான், அது நிலையானது அல்ல, நிச்சயம் அவர் பேசுவார் என நம்புவதாக தெரிவித்தார். கத்தாரில் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் நெல்லையை சேர்ந்த 3 உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடல் கிடைக்கவில்லை என பெற்றோர்கள் கவலை. நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே உள்ள சிதம்பராம்புரத்தைச் சேர்ந்த பபித் என்பவர் கத்தார் நாட்டில் உள்ள கேஸ் பிளான்டில் கடந்த 7 மாதமாக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி பணியில் இருக்கும்போது கேஸ் பிளான்ட் வெடித்ததில் பபித், சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சுஜித்குமார் மற்றும் அழகிய நம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுபின் ஆகிய 3 பேரும் இறந்துவிட்டதாக உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதுவரை 3 உடல்களும் சொந்த ஊருக்கு வரவில்லை எனவும், அவர்களின் உடலை இந்தியா கொண்டு வர வேண்டும் என அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆளுநர் உரையின் நன்றியல் தீர்மானத்திற்கு முதலமைச்சர் பதில் அளித்தார்கள். அதில் 3 விஷயங்களை தெரிவிப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் பேட்டியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், ஆளுநர் உரையின் நன்றி தீர்மானத்திற்கு முதலமைச்சர் பதில் அளித்தார்கள். அதில் 3 விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய மாட்டோம் என்றும், தமிழகத்திற்கு வேண்டிய திட்டங்களை பெற வேண்டும் என்பதற்காக பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார்கள் எனவும், கோயில் பணத்தை கோவில் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும், உபரி நிதி இருந்தால் அப்பகுதியில் அடிப்படை வசதிக்கு செலவு செய்யலாம் என்ற 3 செய்திகளை குறிப்பிட்டார். மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக கான்ஃபிளிக்ட் பண்ணணுன்றதுக்காக கன்ஃபரண்ட் பண்ண மாட்டோம். இணக்கமாக ஒரு மத்திய அரசுடன் நாம் ஒரு மோதல் போக்கு இல்லாமல் இணக்கமாக இருப்போம் என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள். தமிழகத்தின் நலன் கருதி தமிழகத்திற்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் பெறும்போது, சமீபத்தில் நிதி ஆயோக் நிகழ்ச்சியில் எல்லாம் சென்று தமிழகத்திற்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது போன்று வருகின்ற காலங்களிலே, அதாவது மத்திய அரசுடன் மோதல் போக்கு என்பது தேவையற்ற நிலையில் நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு இணக்கமான நிலையை நாம் பெற்று தமிழகத்தின் வளர்ச்சியிலே நாம் ஈடுபடுவோம் என்பதை மிகச் சிறப்பாக சொன்னார்கள். அதை நாங்கள் முழு மனதுடன் வரவேற்கின்றோம். இளம்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரை தற்கொலைக்கு தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே குப்பிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரதீப் என்பவரின் மனைவி ஜீவாவுக்கும் பாண்டமங்கலத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவருக்கும் தவறான உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜீவாவுக்கும் அவரது கணவர் பிரதீப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் இருவரும் தூங்கச் சென்ற நிலையில் ஜீவா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தற்கொலைக்கு தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.